காங்கிரஸ் இன்னைக்கு தன்னுடைய முடிவு அறிவிச்சிருக்காங்க. தாவேகாவோட கூட்டணியில அவங்க இருக்க போறாங்க, தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்கன்றது சில கண்டிஷன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. இந்த நம்ம அந்த அறிக்கையும் நம்ம பார்த்தோம். உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு இந்த முடிவு? தமிழ்நாட்டு மக்கள் ஒரு தீர்ப்பை அளித்திருக்கிறார்கள். என்ன தீர்ப்பு அளிச்சிருக்காங்க? தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேண்டும், மாற்று அரசாங்கம் அமைய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் இல்லாமல் ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். அந்த அரசாங்கத்திற்கு திரு விஜய் அவர்கள் தலைமை தாங்க வேண்டும். தமிழக வெற்றி கழகம் அந்த அரசாங்கத்தை அமைக்க வேண்டும். ஆனால் தனியாக அந்த அரசாங்கத்தை அமைக்கும் அளவுக்கு அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. அதனால் அவர்களுக்கு என்ன மக்கள் சொல்லியிருக்கிறார்கள்? நீங்கள் போய் இன்னும் 2-3 கட்சி சப்போர்ட்டோட எங்களுக்கு ஒரு நிலையான ஆட்சி, மதசார்பற்ற ஆட்சி அமைங்கன்னு அவருக்கு மேண்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த மேண்டேட்டை மதித்து அவர் பல கட்சிகளுக்கு கடிதம் எழுதி அவங்களுடைய சப்போர்ட்டை நாடி இருக்கார். எங்கள் கட்சியுடைய பாராளுமன்ற குழு தலைவர் திரு ராகுல் காந்திக்கு அவர் தொலைபேசி மூலமாக பேசியிருக்காரு. கர்கே அவர்களுக்கு கடிதம் மூலமாக எழுதி உங்கள் சப்போர்ட்டை கேட்டிருக்கார். அந்த அவர் கேட்ட சப்போர்ட்டுக்கு நாங்கள் எங்களுடைய இன்டர்னல் ஃபோரம்ஸில் எல்லாம் பேசி ஒரு மனதாக சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் இந்த கண்டிஷனில் சப்போர்ட் பண்ணலாம்னு எங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கோம். இது மக்களுடைய தீர்ப்புக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து நடந்துக்கிறோம். அதுதான் நாங்கள் செய்கிறோம். மக்களோட தீர்ப்புக்கு வடிவம் கொடுக்குறோம். மக்கள் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? மாற்றம் வேண்டும் தமிழ்நாட்டில். அந்த புதிதாக அரசாங்கத்திற்கு திரு விஜய் தலைமை தாங்க வேண்டும், அவங்க கட்சி தலைமை தாங்கணும். ஆனால் தனியாக அரசாங்கத்தை அமைக்கக்கூடாது, கூடணும் 2-3 பேரை சேர்த்துக்கிட்டு அரசாங்கத்தை அமைக்கணும்னு அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்பை மதித்து நாங்கள் எங்களுடைய முடிவு எடுத்திருக்கோம். விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி தொடங்கின முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு அவர் சொல்லி தான் ஆரம்பிச்சாரு. இப்போ அவர் ஆட்சி அமைக்க போறதுல இடத்துல இந்த கண்டிஷன்ஸ்ல அமைச்சரவையில் இடம் கொடுப்பது அது மாதிரியான இருக்கு. நீங்க கடிதத்தில் பார்த்தாலே அதெல்லாம் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கோமே. இதுனா சப்போர்ட்ன்றது பார்ட்டிசிபேஷனை சேர்த்து தான் சொல்றோம். பார்ட்டிசிபேஷன் மட்டுமல்ல, ஃபியூச்சர்லேயும் ஒன்றா இருக்கணுன்றதான் எங்களுடைய சப்போர்ட்டை நாங்கள் கொடுத்துருக்கோம். திமுகவுடனான காங்கிரஸ் திமுக உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2019 தொடர்ந்து அந்த ஒரு அணியில் இருந்து அதான் எல்லா தேர்தலையுமே ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கு. இப்போ இந்த தேர்தல் ஒரு சர்க்கிளாக பார்க்கப்பட்டாலும் இந்த கூட்டணி முறிவுக்கு பிறகு, ஏன்னா இப்போ திமுகல இருந்து என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எனக்கு வருத்தமாக இருக்குது அவங்க சொல்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. நான் திமுகவை மதிக்கிறேன், திமுக தலைமையை மதிக்கிறேன். அவர்களோட தான் பல தேர்தலை சந்திச்சிருக்கோம், பல வெற்றிகளை அடைஞ்சிருக்கோம். இது நீங்கள் யூரோப் நாட்டை பார்க்கணும். தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கூட்டணி இருக்கும், ஆனால் தேர்தலில் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை வராட்டி தேர்தலுக்கு அப்புறம் ஒரு ரீஅலைன்மெண்ட் வரும். அந்த ரீஅலைன்மெண்ட்டு மக்கள் அதில் ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, அதில் ஒரு தீர்ப்பை சொல்கிறாங்க. அந்த தீர்ப்பை மதித்து தான் இந்த ரீஅலைன்மெண்ட்டிங் ஆகுது. மாநிலத்தில் போட்டிடுறதுனாலேயே மத்தியில் ஒன்றா இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நாங்கள் சிபிஎம்மோட கேரளாவில் போட்டிடுறோமே, ஆனால் மத்தியில் ஒன்றா தானே இருக்கோம். டிஎம்சியோட பெங்காலில் போட்டிடுறோமே, மத்தியில் ஒன்றா தானே பாராளுமன்றத்தில் இருக்கும். அதனால் அது நீங்கள் சோபராக காமாக பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் தேசிய அளவில் தொடர முடியும். ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்கள் இது கட்சி ஆரம்பிச்ச போதும் சரி, கரூர் இன்சிடென்ட் போதும் நிறைய இடத்துல ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டே இருந்தாங்க. இந்த எலெக்ஷன்ஸுக்கு முன்னாடியுமே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி வருமா வராதான் நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருந்துகிட்டே இருந்து நிறைய தலைவர்கள் ஆதரவு தெரிவித்தாலும் சில தலைவர்கள் நம்ம திமுகவுடன் தான் தொடரணுன்ற அந்த காங்கிரஸ் கட்சி ஒரு வெளிப்படையான கட்சி. இதில் பல குரல்கள் இருந்தன, பல கருத்துக்கள் இருந்தன. வெளிப்படையாக நான் ஏற்றுக்கிறேன். தேவகா கூட தேர்தலுக்கு முன்னாடியே போகணும்னு சிலர் சொன்னாங்க, இன்னும் இல்லைன்னு மறுக்கலை. ஆனால் உட்காந்து பேசும்போது எல்லாருடைய கருத்தையும் கேட்கும்பொழுது என்ன நினைச்சாங்கன்னா, இது ரொம்ப நாளாக தொடர்ற கூட்டணி, இதுலேயே தொடரலாம், இது தொடர்றது இதுதான் நமக்கு இப்போதைக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து தான் ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த முடிவுக்கு படி நாங்கள் அந்த கூட்டணியில் இருந்து முழு மனசோடு அந்த கூட்டணிக்காக உழைச்சி தேர்தலை சந்தித்தோம். மக்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தீர்ப்பை நாங்கள் மதித்து இந்த முடிவு எடுக்கிறோம். இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே தாவேகா எடுத்திருக்கிற இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணமா? மக்கள் இந்த மாற்றத்தை விரும்பி தான் ஓட்டளிச்சிருக்காங்க நீங்க பார்க்குறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா அரகாலையான ஒரு மூமெண்ட் இருந்தது. அங்கே நீங்கள் நேபாளில் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ கூட ஒரு பெரிய பார்லிமெண்ட்டே எரிச்சு ஒரு புரட்சி நடந்தது. நீங்கள் பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டே விரட்டிட்டாங்க, ஜூன் புரட்சின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வயலண்ட்டாக நடந்தது. தமிழ்நாட்டில் ஒரு யூத் அண்ட் யங்கர் ஜெனரேஷன் சைலண்ட்டாக ஒரு ரெவல்யூஷனை பேலட் பாக்ஸில் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ தலைவர்களை உட்படலை முக ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, அதை தாண்டி இந்த பக்கம் பினராயி விஜயன் எல்லா தலைவர்களுமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க. திமுகவுடைய விமர்சனம் என்னவா இருக்குன்னா, இது பாஜக உள்ள வரத்துக்கான நேரம், இது அதாவது இந்தியா அலையன்ஸோட டால் லீடர்ஸ் எல்லாருமே வீழ்த்தப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தாவேகாவுடனான ஒரு பேக் ட்ராக்ல பிஜேபி உள்ள வரத்துக்கான பிஜேபி வரக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம். நாங்கள் போயிட்டோம்னாக்க அது மதச்சார்பற்ற அணியாக தானே இருக்கும். காங்கிரஸ் எங்கே போய் சேருதோ அதுதான் மதச்சார்பற்ற அணி. அந்த அணிக்கு தான் செக்குலர் ஷீன், செக்குலர் சீல் இருக்குது. பாஜக வரக்கூடாது, மதவாத சக்திகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்பதை மதித்து தான் நாங்கள் இந்த முடிவை எடுக்கிறோம்.
இப்போ அதிமுகவுடனான பேச்சுவார்த்தையும் தாவேகா வந்து செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவல்கள் வந்துட்டு இருக்கு சார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அதுதானே சொன்னேன். அதிமுக 4 தேர்தலை தோத்துருக்கு, கண்டினியூஸாக 4 தேர்தல் தோத்துருக்கு. அந்த கட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த தலைமை மீது எவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் அவங்க கொஞ்சம் ஸ்பெக்குலேட்டிவாக சில டிசிஷன் எடுக்கலாம். அவங்க என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்க, எப்படி எடுக்க போகிறாங்க, அது வந்து நாங்கள் எடுக்கிற மதச்சார்பற்ற முடிவுக்கும் அது ஒத்து போகுதா இல்லையான்னு பின்னாடி தான் பார்க்கணும். அதில் நாங்கள் தெளிவாக இருக்கோம், தாவேகாவும் தெளிவாக இருக்குது. இது மதச்சார்பற்ற ஒரு அணியாக தான் இருக்கணும், மதச்சார்பற்ற அரசாங்கமாக தான் அது இருக்கணும் என்பதில் எல்லாரும் தெளிவாக இருக்கிறோம்.